ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசிங். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இப்போ நம்ம பசங்களுக்குலாம் எங்கிருந்து இந்த மாதிரியான அறிவு, இந்த மாதிரியான ஐடியாலாம் வருதுன்னு தெரியல. கூப்பிட்டு வந்து பிடிச்சி உட்கார வச்சு இந்தாங்க உங்களுக்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. என்ன அப்படின்னா, நம்ம வந்து இன்னைக்கு சீரியல்ல நிறைய விஷயம் இருக்குல்ல. இப்போ பொதுவாகவே சீரியல் பார்க்குறாங்க அப்படின்னா, பொதுவாக டிவி பார்க்குறோம், அதுக்குலாம் எதுக்காக பார்ப்போம் அப்படின்னா, ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக. நான் காலையிலேருந்து இப்போ வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, போயிட்டு டிவி முன்னாடி உட்காந்தா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஒரு ஜாலியான இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் போய் உட்காருவோம். ஆனால் நம்ம அம்மாக்கள், தாய்மார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 8 மணி ஆயிடுச்சா இந்த சீரியலை போடு அப்படின்ற மாதிரி வந்துருவாங்க. ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, டிக்கெட்லாம் புக் பண்ணி நாங்கள் ஒரு மூவிக்கு போயிட்டோம். போயிட்டு உட்காந்து மூவிலாம் பார்த்துட்டு இருக்கோம். இன் பிட்வீனில் டைம் ஆகிடுச்சு போல. 8:30க்கு ஏதோ ஒரு சீரியல், முக்கியமான சீரியல் ஒன்று போடுவாங்க போல. எங்கள் அம்மா வா போகலாம் அப்படின்றாங்க. எங்கள் அம்மா அப்படின்றேன், சீரியல் போட்டிருப்பாங்க வா போகலாம் அப்படின்றாங்க. அடம் பிடிச்சி அந்த சீரியல்லாம் அவங்க பாதியிலே கிளம்பி போயிட்டாங்க. மாட்டேன், முடியாதுன்னா முடியாது. நானும் எங்கள் டாடி மட்டும் முடிச்சுட்டு வந்தேன். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தாய்மார்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ சீரியலில் வந்து எந்த மாதிரியான குளறுபடிகள் இருக்குது, எதுக்கடா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு சீரியலை வந்து 2 வருஷமாக எடுப்பாங்க. 2 வருஷமாக அந்த கதையில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சீரியல் இருக்கும்ல, இந்த சரவணன் மீனாட்சி, அப்புறம் இந்த பாலிமர்ல போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சில சீரியல், நல்லா இருக்கும். உயிரே உனக்காக, அப்புறம் சில பல சீரியல் இருக்கு. அதெல்லாம் சொன்னா என்னது ஸோ இந்த மாதிரியான சீரியல் நல்லா இருக்கும். நானே பார்ப்பேன், அந்த மாதிரியான நல்ல சீரியல்லாம் பார்ப்பேன். ஆனால் இப்போ இருக்க சீரியல்லாம் நல்ல சீரியலா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீரியல் எடுத்துக்காங்க, சரக்கு அடிக்க ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்காங்க. டைட்டிலுக்கும் கதைக்கும் என்ன சம்மந்தம்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ஓட்டுறாங்க. 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்ல ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்க. அந்த கேரக்டர் வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ வந்து அவங்களுடைய லைஃப் வந்து நல்லா போகாத ஒரு காரணத்தால் மறுமணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், நாங்கெல்லாம் மாதர் சங்கத்துல இருந்து வரோம். ₹1 கூட வரதட்சணை வாங்காம நீங்க பண்ண போற மறுமணம் தான் இன்னைக்கு சிட்டி முழுக்க பேச்சு. நீங்க மறுமணம்லாம் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு வேலை ஒன்று பார்த்துருப்பாங்கல்ல, என்ன நடக்குமோ இது. நம்ம எங்க பாட்டிலாம் பின்னாடி உட்காந்துட்டு சம்பளத்துக்கு நடிக்கிறான் கிழவி, அவன் ஏன் இப்படிலாம் பண்ணடி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல வந்துட்டு ரொம்ப வீட்டில் இருக்கவங்களாம் கொந்தளிக்கிறாங்க. இப்போ பின்னாடி ரிஷிப்ரவே உட்காந்துட்டு கொந்தளிச்சுட்டு இருக்கேன். அவன் 2 கொண்டாடி 7 பிள்ளைய வச்சு காப்பாத்தவனா, மூத்த கொண்டாடிக்கு 3 பிள்ளை, இளைய கொண்டாடிக்கு 4 பிள்ளை. யாரா வந்து? ஸோ இதான் கான்செப்ட். அவங்க வந்து மறுமணம் பண்றாங்க. மறுமணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு அப்படின்றது தெரிய வருது. எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் மூக்க வந்து உள்ள விட்டுரும். எங்கேயாவது அவங்க மாமியாருக்கும் வேற ஒரு மருமகளுக்கும் சண்டை நடக்கும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அத்தை? என் கைய விடுறீ. உடனே வந்து, அத்தை என்ன அத்தை நீங்க இப்பெல்லாம் பண்றீங்க, ஏன் அத்தை இப்பெல்லாம் பண்றீங்க? ஏமா உன்னை நான் கூப்பிட்டேன், நான் எதுக்கு தேவையில்லாம வந்து உதவாங்கிட்டு போறேன் நீனு அப்படின்ற மாதிரி. மீனா இப்போ வந்து அந்த கிறிஷோட விஷயம் வந்து மீனாக்கு தெரிஞ்சிச்சு போல. ரோஹிணி தான் அம்மா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிச்சு போல. இப்போ வந்து ஒரு நல்ல பொண்ணா, ஒரு நல்ல மருமகளா அதை என்ன பண்ணணும், ஒரு மாமனாரையும் மாமியாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி தான் விஷயம் அப்படின்னு சொல்லணும்ல. இவர் பெரிய தியாகி. இவரு இங்க இருந்து போயிட்டு நான் வீட்டை விட்டு போறேன், நீங்க வந்துட்டு மத்தவங்க எல்லாம் காப்பாத்தணும் அப்படின்னா நான் வீட்டை விட்டு போறேன், என் புருஷன் குடிக்கிறாரு, அதனால நான் போறேன் அப்படின்னு சொல்லி. பைத்தியம், இதுக்கெல்லாம் கேரக்டர் எவன்டா எழுதுறான் அப்படின்ற மாதிரி இருக்கு. எங்கேயுமே இப்ப நார்மலா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா, இப்ப நம்மளாம் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரமா இருந்தா கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே இதுதாங்க இன்சிடென்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாக் அவுட் ஆயிடும் அந்த பிளேஸ்ல இருந்து. மீனா என்ன பண்ணுவாப்ல அப்படின்னா, எங்கேயாவது பக்கத்து தெருவுல ஒரு சண்டை நடக்கும். இந்த ஒரு காமெடி ஒண்ணு வரும்ல, பக்கத்து தெருவோட அண்ணா ஒருத்தவங்க தங்கச்சி வந்து அண்ணான்னு அப்படின்னு கூப்பிடுவாங்க. உடனே இவர் வந்து இங்க இருந்து அவன் தங்கச்சி அப்படின்னு, அந்த மாதிரிதான் மீனா. பக்கத்து தெருவில் பிரச்சனை நடக்கும், இங்க இருந்து வந்துட்டு வந்துட்டேங்க நானு அப்படின்னு சொல்லிட்டு ஓடோடி உதவி செய்யற ஒரு மனப்பான்மை. ஆரம்பத்தில் இந்த சீரியல் வரும்பொழுது எல்லாருமே என்ன நினச்சோம் அப்படின்னா, நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்பொழுது ஓகே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதோ ஒரு தகராறு, அவங்க வந்து பிடிக்காத ஒரு திருமணத்தை பண்ணிக்கிறாங்க, அது அப்படியே போகும். கடைசியில் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு சீரியல் நடந்திருக்கு. ஹஸ்பண்ட் வந்து ரவுடியாக இருப்பார், இவங்க வந்துட்டு அவங்க போய் சமாதானப்படுத்தி திருத்துவாங்க. இல்லை எனக்கு புரியல, உனக்கு என்ன வேலை, அவன் ரவுடியாக இருந்தால் அவனை திருத்துறதுக்காக தான் நீ பிறந்தியா? டேரக்டர் வன்மையாக கண்டிக்கிறேன் நான், கண்மையாக வண்டிக்கிறதெல்லாம் நான். ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணாதீங்க. ஒரு சீரியல் எழுதுறீங்க அப்படின்னா அது ஒரு பொறுப்பாக அழகாக அந்த மாதிரிலாம் எழுதணும். ஸோ நம்ம மீனாக்காக்கு இதான் வேலை. அந்த இடத்துல நம்மளுடைய முத்தண்ணாக்கு என்ன வேலை அப்படின்னா, எங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. இல்ல 4 2 1 3 தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு, இது புருஷன் கணக்கு.
புருஷன் சொன்னா 2 1 4 குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சண்டை போடுவாரு, இதான் வேலை. ஸோ இப்போ வந்து புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. மாலை, இது டிசம்பர் மந்த்தா இல்ல நவம்பர் மந்த், டிசம்பர் மந்த் வரப்போகுது. இந்த டைம்ல வந்து மாலை போடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. நம்ம மாலை அப்படின்னும் பொழுது சாமி, பயபக்தி, இங்க பாருங்க எங்க ஆஃபீஸ்ல 2 சாமி இருக்கு, ஒன்று போயிட்டு வந்துருச்சு, ஒன்று போறேன்னு நின்றுட்டு இருக்கு. ஸோ மாலை அப்படின்னா சாமி, பயபக்தி இந்த மாதிரியான விஷயங்களை தானே கொண்டு வருவோம். மாலை போட்டு சைட் அடிக்கிறாப்புல கமெண்ட்ஸ்ல எல்லாரும் டேய் என்னடா பண்ற, மாலைக்கான மரியாதையே போச்சுடா அவனால அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம என்னதான் சில விஷயங்களை வந்து ஃபேண்டசைஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்தாலும் சிலதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா பண்ணக்கூடாதுதான். அப்புறம் எதுக்கு நீ மாலை போடுற, இப்படி ஒரு கதாபாத்திரம்லாம் எதுக்கு வைக்கிறீங்க நீங்க அப்படின்னா, அவர் வந்துட்டு இளநீ கொடுப்பாரு போல, நீங்க வந்துட்டு இளநீ குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலையை போட்டு சைட் அடிக்கிறான். சில பேர்லாம் அந்த ப்ரோமோவை பார்த்தே பிளஷ் ஆகுறாங்க. இதெல்லாம் என்ன இதுல கேட்டகரியில சேர்க்கறது அப்படின்னே தெரியல. ஒரு செட் ஆஃப் குரூப் இருப்பாங்க, என்ன அப்படின்னா டெய்லியும் சீரியலை தொடர்ந்து பாக்குறவங்க. இது வந்து பெரியவங்க மட்டும் நான் சொல்ல மாட்டேன், பெரியவங்களாம் வந்து ஆதங்கத்தோட பார்ப்பாங்க. ஐயோ அவனை பாரு இந்த மாதிரிலாம் பண்றான், அந்த மாதிரிலாம் பண்றான், குடிச்சிட்டு வந்து வீட்டுல அந்த பொண்ணு போட்டு அடிக்கிறாமா, அவன் நாத்தமா போறவன் அப்படின்ற மாதிரி. கிளவி அவன் வந்து 5 லட்சம் 6 லட்சம் வாங்கிட்டு அவன் அடிக்கிறான், அவன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது. சின்ன பசங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா அந்த ரொமான்டிக் சீனுக்காக பாக்குறது. நம்ம ரூம்ல போய் சாப்பிடலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பொதுவா ரொமான்டிக் சீன்ஸ், இப்போ பாட்டெல்லாம் வேற உள்ள கொண்டு வந்துட்டாங்க பயப்புள்ளைங்க. இப்போ பொதுவா ஒரு படம் இருக்கு அப்படின்னா படத்துல பாட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு சீன் இப்படி திரும்பினா ஒரு பாட்டு வருது, இப்படி பார்த்துக்கிட்டா ஒரு பாட்டு வருது, அப்படி நடந்து போனா ஒரு பாட்டு வருது, எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு, ரொமான்டிக்கான திங்ஸ் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. நம்ம வெளில போய் பார்க்குற விஷயம்னா இப்பெல்லாம் சீரியல்லே நடக்குது, சர்வசாதாரணமாக எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் டிவி தான் அதை வந்து ஆரம்பிச்சாங்க போல. விஜய் டிவியில் வந்து சில பல சீரியல்லாம் அத்துமீறி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாது. என்னைக்கு என்ன ஆக போறீங்கன்னு தெரியல. நிறைய பிள்ளைங்க உட்காந்து டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஸ்கூல் ஹோம்ஒர்க்லாம் வேக வேகமா முடிக்கிறான். என் சித்தி பையன்லாம் என்னடா அப்படின்னு கேட்டா 8:30 மணிக்கு மகாநதி போடுவாங்க. மகாநதி போடுவாங்க. உனக்கு என்ன வயசாவது மகாநதி போடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் ஒரு உண்மை கதை இல்லாத, ஒரு உண்மை களம் இல்லாத ஒரு சீரியலா வந்துட்டு சில பல சீரியல் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே மீனா சைடு ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா மீனாவோட அம்மா, மீனாவோட தம்பி, மீனாவோட தங்கச்சி. மீனாவோட தங்கச்சி சரியான பைத்தியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆரம்பத்துல ஒரு இன்சிடென்ட்ல சுத்திச்சு, இப்போ ஒரு இன்சிடென்ட்ல சுத்திட்டு இருக்கு. அவன் தம்பி இவங்கெல்லாம் எதுக்கு உயிர் வாழறாங்க? அவங்க அப்பாவை ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கொன்னாங்கல்ல, அதே ட்ரெயின்ல இவனுங்க எல்லாரையும் போட்டு தள்ளியிருந்தா வேலையே முடிஞ்சு போச்சு. என்னைக்காவது மீனாக்கு சண்டை வந்தாலோ இல்ல மீனா வீட்டுல வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் மீனா நேரம் எங்க போவா அப்படின்னா, நான் வந்து கோச்சுக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவா. உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லா அம்மா மாதிரி தான், அம்மா குடும்பம்னா அப்படித்தான் இருக்கும், புருஷன்னா அப்படித்தான் இருப்பாரு, நீ தான் அனுசரிச்சு இருந்திருக்கணும் அப்படின்னா அவன் தலையாட்டு மறுபடியும் பூ விற்கிறதுக்காக கிளம்பிடுவாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இந்த சைடு வந்து அப்படின்னா அந்த ஆன்டி ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டான்ஸ் கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய வயசுக்கு அவங்களால வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லா விஷயமும் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் சொல்லி தரதாகட்டும், எல்லாருக்கும் வந்துட்டு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறதாகட்டும். இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு மாமியாராக இருப்பாங்க. அவங்க எப்படின்னா ஒரு அடாவடியான மாமியார். இதெல்லாம் உனக்கு அது எங்க தெரிய போகுது, உனக்கு அறிவும் இல்ல. காலை 10 மணிக்கு தானே எந்திரி பண்ணி சிரிச்சுட்டு போகுது. என்னது எல்லாம் காமெடியா எடுத்துட்டு போகுது. நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு சிரிச்சுட்டு போறேன். உங்களுக்கு என்ன ஒரு வேலையும் பாக்குறது இல்ல, எந்திரிக்கிறது இல்ல. 12 மணிக்கு சீஸ் பஸ்ட் பீஸா வாங்கி திங்கிறாளுங்க. எங்க வழங்க? எந்த ஒரு மருமகளையுமே வந்துட்டு மதிக்க மாட்டாங்க. அவங்க வந்து நிறைய பணம் காசு இருக்கிற ஒரு மருமகளை தான் வந்து பார்த்துருப்பாங்க. இது வந்து எப்படி ஒரு இன்ஸ்பயர்டான ஒரு கேரக்டரா இல்லை. சில பல ஃபியூச்சர் மாமியாருக்கெல்லாம் இப்போ அவங்களே நல்லபடியா இருக்கணும், என் மருமகளை வந்து நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட, ஏய் விஜயா பார்த்துக்கவே இல்லையே மீனாவை, விஜயா வந்து மற்ற 2 மருமகளை தான் நான் நல்லா பார்த்துக்கிட்டா, இப்போ ரோஹிணியை பார்த்துக்கிறது இல்லை, அது வேற விஷயம். ரோஹிணி வந்து சிக்கிட்டாப்ல, அதனால பார்த்துக்கிறது இல்லை. மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸ்லாம் எதுக்காக அதுக்கு இருக்கு, எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த கேரக்டர்ல இந்த சீரியல்ல வந்து உங்களுக்கு ஒரு அனாயிங்கான கேரக்டர் ஏன்டா தூக்கிட்டு வந்து உள்ள வச்சிங்க இது அப்படின்னா, முக்கியமான கேரக்டர் மறந்துட்டேன். ரோஹிணிக்கு வந்து ஃப்ரெண்டு கேரக்டர் ஒருத்தர் இருப்பாப்ல, அந்த பிள்ளை பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த கேரக்டர் எல்லா வேலையும் பண்ணும், எல்லா தில்லுமுள் வேலையும் பண்ணும் கடைசி வரைக்கும். இப்போ நம்மளாம் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நான்லாம் வந்து அவருக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்னா, அவர் எதாவது தப்பு பண்ணாருன்னா நான் போய் மாட்டி விட்டுருவேன். ஏன்னா தப்புங்க, அது தப்பு பண்ணால் சொன்னதான் செய்யணும். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சரிடி நான் சொல்லலடி, கடைசி வரைக்கும் நான் ஃப்ரெண்டாகவே இருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்தில் சில விஷயங்கள்லாம் இருக்கவே கூடாதோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து நெகட்டிவான ஒரு விஷயங்கள்லாம் திணிச்சு ஒரு
கதை கொடுத்துட்டு இருக்கீங்க, எத்தனை பேரை வந்து தெரியுமா நீங்க வந்து மெனிப்புலேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு மாமியாரா இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு மருமகளா இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்டா இருக்கும். நாளைக்கெல்லாம் நான் ஏதாவது தப்பு பண்ணா என் ஃப்ரெண்டு போய் என் வீட்டில் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு அனாயிங்கான கேரக்டர் அப்படின்னா உங்களுக்கு எந்த கேரக்டர், அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன சீரியல் பண்ணி பேசலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்காகவே நாங்கள் வந்துட்டு காத்திருக்கிறோம். பின்னாடி ஒருத்தர் வந்து இந்த சீரியலை மட்டும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, பேசக்கூடாது அப்படின்றது. அடுத்தது அந்த சீரியல் தான் போகிறோம். அண்ட் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் விஜய் கோமதி தேசிங். டாடா பாய். வா சாமி, ஓ மண்டையில இருக்கிறத என் மண்டையில ஏத்த நினைக்காத, என்ன சுதந்திரமா வாழ விடு.